இன்றைக்கி பாருங்கப்பா, பார்லி சூப் ஒன்று போட்டிருக்கேன். அதுக்கு என்ன பண்ணியிருக்கேன், பார்லியை நல்லா வறுத்துட்டு அதை வந்து ஆறுனதுக்கப்புறம் மிக்சியில் போட்டு நல்லா பவுட்ரு பண்ணிட்டேன். அதை வந்து நல்லா ஒரு குக்கரில் வச்சு ஒரு விசில் விட்டு எடுத்துக்கிட்டு இந்த பானாவில் போட்டு வெண்ணெய் போட்டு சீரகம் போட்டு பொரியட்டோன்னு, அதுக்கப்புறமா கொஞ்சம் சின்ன வெங்காயம், சாம்பார் வெங்காயம் அதையும் போட்டு, அதுக்கப்புறமா அது வதங்கட்டுன்னு கொஞ்சம் தக்காளி, ஒரு அரை தக்காளி, ஒரு 4 பீன்ஸு, சின்ன துண்டு கேரட்டு, ஒரு சின்ன கொஞ்சமாக கோஸு, இது எல்லாம் போட்டு நல்லா கொதிக்க வச்சுட்டேன் பாருங்கள். சூப்பரான சூப் ரெடி ஆகிடுச்சு. ரொம்ப அருமையாக இருக்குது பாருங்கள் இந்த சூப்பு. இப்போது நம்ம பரிமாறிடலாம். கொத்தமல்லி போட்டாச்சு. இது பார்த்திங்களா, திக்னஸுக்கெலாம் நம்ம கான் மாவு எதுவுமே ஊற்ற வேண்டாம். இந்த பார்லியோட அந்த திக்னஸே போதும் நமக்கு. இது வந்து ரொம்ப உடம்புக்கு நல்லதுப்பா. இது நார் சத்து அதிகம். ரெண்டாவது வந்து நல்ல வெயிட் லாஸுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். சாப்பிட்டாலும் ரொம்ப நல்லது உடம்புக்கு. நீங்களும் எல்லோரும் இந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். சூப்பரான சூப்பு பாருங்கள். ரெடி, சூப் ரெடி. வாங்க சாப்பிட்லாம். வாழ்க வளமுடன்.